நாம இன்னைக்கு பார்க்க போறது 1008 மாடர்ன் பெயர்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அதுலயே நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மாடர்ன் பக்தர்கள் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது என்ன மாடர்ன் பக்தர்கள் உதவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த 1008 தெய்வங்கள், அதாவது மாடர்னை மட்டும் இல்ல, எல்லா தெய்வங்களுமே 1008 தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 1008 தெய்வங்களோட பெயர்கள், இப்போ உதாரணமா சிவனை 1008 தெய்வமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவனுக்கு 1008 லிங்கங்கள் பெயர் இருக்கு. ஏன் சிவனுக்கு 1008 லிங்கங்கள் ஒரே கோயில்ல வச்சு வழிபடுற மாதிரியும் சிவனுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி 1008 தெய்வங்கள் பேர் கொண்ட அடுத்த தெய்வமா யார் இருக்காருன்னா நம்ம காளி தெய்வம் தான் இருக்கு. காளி தெய்வத்துக்கும் பாத்தீங்கன்னா 1008 தெய்வங்களோட பெயர்கள் இருக்கு. ஆனா இந்த சிவனும் காளியும் தவிர்த்து வேற எந்த ஒரு தெய்வங்களுக்கும் 1008 பேர்கள்ங்கிறது இல்ல. நம்ம மாடனுக்கு, நம்ம மாடன் பக்தர்களால முடிஞ்சுன்னா அந்த 1008 மாடன்களை உருவாக்க முடியும். ஏன்னா மாடனை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு எல்கைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏத்தாப்புல ஒவ்வொரு விதமா தான் நம்ம வழிபட்டு இருக்கோம். அப்படி நம்ம தெரியாத மாடன்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல யாருக்குன்னு நீங்க பாத்துருந்தீங்கன்னா, அந்த 21 மாடன்கள் உருவான கதை, 21 மாடன்களோட பெயர்கள், அதே மாதிரி 61 மாடன்கள் உருவான கதை, 61 மாடன்கள் பெயர்கள், அடுத்தால 108 மாடன்கள் பெயர்கள் எல்லாமே நம்ம குறிப்பிட்டிருப்போம். ஆனா இந்த 1008 மாடன்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம மாடர்ன் பக்தர்களால தான் உருவாக்க முடியும். இந்த 1008 மாடன்களை எல்லா மாடன்களுமே வருவாங்க. 108 மாடன்களுக்கா இருந்தாலும் சரி, 1008 மாடன்களுக்கு இருந்தாலும் சரி, எல்லா மாடன்களுக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலவாய் மாடன் தான். அந்த தலவாய் மாடன்ல இருந்து சொடலை மாடன், பன்றி மாடன், கரடி மாடன், மன்னார மாடன், அந்த மாதிரி எல்லா மாடன்களும் இந்த 1008 மாடன்கள் அடங்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாடன்கள் பேர்கள் எதுவும் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மாடன் தெய்வத்துக்கான 1008 மாடன்களை கண்டுபிடிக்கின்றது நம்ம மாடன் பக்தர்களோட கடமை. இதை நம்ம பண்ணும்போது உலகத்திலே 1008 தெய்வங்கள் பேர்கள் சிவன், காளிக்கு அடுத்தால நம்ம மாடன்களுக்கு மட்டும்தான் நம்ம உருவாக்குனதா ஒரு வரலாறு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரலாறை உருவாக்குறதுக்கு மாடன் பக்தர்கள் எல்லாருமே உதவ வேண்டும். ஏன்னா இத உலகத்திலே அப்படிங்கிறத விட தென் தமிழகத்திலே அதிகப்படியான குலதெய்வமா வழங்கப்படுகிறது நம்ம மாடன் தெய்வங்கள் தான். அதுல எந்த மாடனா இருக்கலாம், தலைய மாடனா இருக்கலாம், சொடலை மாடனா இருக்கலாம், எந்த ஒரு மாடனா இருந்தாலும் சரி, அதிகபட்சமா நம்ம தென் தமிழகத்துல காவல் தெய்வமா இருந்தாலும் சரி, குலதெய்வமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வழிபடுற தெய்வம் நம்ம மாடர்ன் தெய்வங்கள் தான். அந்த மாதிரி மாடன்களுக்கு 1008 மாடன்கள் பேர்களை கண்டுபிடிக்கும் போது அது நம்ம மக்களோட பெருமையாவும் இருக்கும். ஏன்னா சிவன், காளிக்கு அடுத்தால வேற எந்த ஒரு தெய்வத்துக்குமே 1008 பெயர்கள்னு யாருமே சொல்லல. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம அந்த மாடன்களுக்கு 1008 பேர்களை நாம கண்டுபிடிச்சி அந்த 1008 மாடன்கள் பேரை நம்ம சொல்லும் போது மாடன் பக்தர்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இப்போ அந்த தெய்வத்தோட பெயர்கள் எல்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பேர் இருக்கும். நானே இப்போ இந்த கல்லு மாடன், முச்சந்தி மாடன் அப்படிங்கிற மாடன்கள்லாம் இந்த எழுதும் போதுதான் அந்த தெய்வத்தோட பெயர்கள்லாம் பார்த்தேன். இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. அதே மாதிரி புதுமையான ஒரு பேரா இருந்தது. அந்த மாதிரி 108 மாடன்கள்ல இந்த மாதிரி வித்தியாசமான மாடன்கள் இருக்கும்போது 1008 மாடன்களை நம்ம உருவாக்கும் போது அதுல பல மாடன்கள், வித்தியாசமான மாடல், அதே மாதிரி மக்களுக்கு தெரியாத மாடன்கள் நிறைய மாடன்கள் இருக்கும். ஏன்னா இப்போ பொதுப்பட ஒரு குறிப்பிட்ட ஒரு 10, 20 மாடன்கள், ஒரு 30 மாடன்களுக்கு தான் நிறைய மக்களுக்கு, அதாவது மாடனை குலதெய்வமா கொண்டு மாடனை இஷ்ட தெய்வமா கொண்டவங்களா இருந்தாலும் சரி, கொண்டு வந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வ மாடன்கள் பெயர்கள் மட்டும்தான் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம இந்த 1008 மாடன்களோட பெயர்களை கொண்டு சேர்க்கிறது நம்மளோட மாடன் பக்தர்கள் கையில தான் இருக்கு. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச மாடன்களை பத்தின தகவல்களை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னென்ன பெயர்கள் இருக்கு, அந்த ஊரோட நிலையம், அதாவது இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு மாடன் இல்ல, இந்த ஒரு மாடன் எந்த ஒரு பகுதியில நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அது எங்க ஊர்ல மட்டும்தான் அப்படி அந்த மாடன் இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாடன் பேரையும் போடுங்க, அடுத்து அந்த மாடனோட ஊரையும் போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மாடன் இருக்கும்போது அந்த மாடனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி அந்த மாடன் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க. 1008 மாடன்கள் பெயர்களை உருவாக்குறதுக்கு எல்லாரும் ஒரு உதவி பண்ணுங்க.